ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நெசவாளர் ஒருவரின் வீட்டில் தேநீர் அருந்தி கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். நெசவாளர் வீட்டில் இருந்த தறிகள் நெசவு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நெசவாளர் ஒருவரின் வீட்டில் தேநீர் அருந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நெசவாளர் வீட்டில் இருந்த தறிகள் நெசவு நெய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் அறிவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோமே, அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? இங்கே என்ன கிடைக்குது? மகளிர் உரிமைத்தொகை கிடைக்குது, சரி, பஸ்ஸில் அது எல்லாரும் கிடைக்குது. படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு டீ சாப்பிடுங்க சார். ஆரியம் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க. என் பேர் ஜானகிராமன் சார். அப்படியே வேட்பாளர் தெரியுது? நான் தெரியும் சார், தெரியும் சார். எவ்வளோ பேர் தொழில் பண்ணுறாங்க இந்த இங்கே? எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி? நெசவால 10,000 மேலே கூட இருக்கா சார். அப்படியா? எல்லாம் நெசவாலியா தான் சார், எல்லாம் ஃபுல்லாக நெசவாலியா தான். எல்லாம் சௌராஷ்டிர மக்கள் தான் இருக்காங்க சார். அப்படிங்களா? இல்லை சௌராஷ்டிர மக்கள் தான். இதே மாதிரி அடிச்சுட்டே போகணும். அங்கே காலில் பெடல் பண்ணணுமா? பெடல் இல்லை சார், காலில் அழுக்கணும். காலில் என்ன பண்ணுறீங்க? காலில் அமுக்கு இந்த ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணால் அது தூக்கிடும், இந்த இலை தூக்கிடும் சார். இந்த நாடை வந்து அப்படி உள்ளே போயிடும். நாடை உள்ள போய் நாடை உள்ள வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பின்னி இருக்கும் சார், கோர்வையா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு. சரி சரி, நீங்க ரெண்டு காலம் அமுக்கு. ரெண்டு காலம் சேர்த்துமா? இந்த காலம் இந்த ரெண்டு அமுக்குது சார். அதான் சாமத்தேன். அந்த மாதிரி இது வந்து ஆட்சி எப்படி இருக்கு? இதோட நல்லா கணிப்போம் வரேன். கவலைப்படா, தைரியமா வருது. எல்லாம் உரிமைத்துறையும் வருது. வருதா?